ஒரு சாதாரண இளைஞனை விமானப்படை தேர்வுல தோத்து போறதுக்கும், சுவிட்சர்லாந்து நாடு ஒரு தேசிய அறிவியல் தினத்தை அறிவிக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம அத பத்தி தான் இந்த ஆழமான உரையாடல்ல ரொம்ப விரிவாக பேச போறோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களோட வாழ்க்கையை தான் நம்ம இன்னைக்கு ஒரு ஆய்வு செய்ய போறோம். ஆமா, ஒரு மிக சிறந்த ஆளுமை அவரு. ஆனா சற்று பொறுங்க. இது நீங்க ஸ்கூல்ல படிச்ச வறுமையான பின்னணியிலிருந்து ஜனாதிபதி ஆனார் அப்படிங்கிற அந்த வழக்கமான சுருக்கமான கதை கிடையாது. கரெக்ட். நாம இன்னைக்கு அவரோட மைண்ட் எப்படி வேலை செஞ்சது, அதாவது அதோட மெக்கானிக்ஸ் ரொம்ப ஆழமா அலச போறோம். ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அவர் மூளை எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு, விண்வெளி ஆராய்ச்சிக்கான தொழில்நுட்பம் எப்படி ஒரு ஏழை விவசாயியோட இதயத்தை காப்பாத்துற கருவியா மாறுச்சு. அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஆமா, அது மட்டும் இல்லாம நாட்டோட உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்த ஒரு மனிதர் தன் சொந்தக்காரங்களோட சாப்பாட்டு பில்ல தன் சொந்த பணத்துல கட்ட வேண்டிய அவசியம் என்ன? இது மாதிரி பல ஆச்சரியமான கோணங்களை தான் நாம விவாதிக்க போறோம். மிக சரியான அறிமுகம். அதாவது அவரோட வாழ்க்கைய நாம மேலோட்டமா பார்த்தோம்னா அது வெறும் வெற்றிகளோட பட்டியலா மட்டும்தான் தெரியும். ஆமா. ஆனா கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது வெற்றிகளால் கட்டமைக்கப்பட்டதல்ல, மாறாக மீண்டெழுதல், அதாவது அந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒற்றை குணத்தால ரொம்ப நுட்பமா செதுக்கப்பட்டதுன்னு புரியும். ரெசிலியன்ஸ், கரெக்ட். இந்த உரையாடல் மூலமா அறிவியலோட லாஜிக்கையும் கலையோட எமோஷனையும் ஒரு மனிதர் எப்படி பேலன்ஸ் பண்ணாருன்னு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கடுமையான நெருக்கடிகளை சந்திக்கிற எவருக்கும் அந்த அணுகுமுறை எப்படி ஒரு பாடமா அமையுங்கிறதையும் நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். அருமை. அப்போ நாம அவருடைய அந்த அடித்தளத்திலிருந்தே தொடங்குவோம். அவர் வறுமையில பொருந்தாரு, பேப்பர் வித்தாரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச தகவல் தான். ஆமாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற யதார்த்தத்தை நான் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கறேன். அது ஏதோ விளையாட்டா செஞ்ச வேலை இல்ல. நிச்சயமா இல்ல. அதிகாலையில எழுந்து பல மைல்கள் நடந்து அந்த பனி குளிர்ல ஒவ்வொரு வீடா போய் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்கூலுக்கு போனோம். ஒரு 10 வயசு பையனுக்கு இது எவ்வளோ பெரிய உடல் மற்றும் மனரீதியான சோர்வை கொடுத்துருக்கோம், நீங்களே சொல்லுங்க. ஆமா, இதை நாம வெறும் வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள சுருக்கிடக்கூடாது. இது ஒரு மனிதனோட மூளை எப்படி ஹார்ட்வேர் ஆகுது அப்படிங்கிற விஷயம். ஹார்ட்வேரா? அதாவது அந்த சின்ன வயசுலேவா? ஆமா, ஒரு சின்ன பையன் காலையில சீக்கிரமே அந்த சர்க்கேடியன் ரிதம்க்கு தன்னை உட்படுத்திக்கும் போது அவனோட உடம்பும் மனசும் அந்த கடினமான உழைப்ப ரொம்ப இயல்பான ஒன்னா ஏத்துக்க தொடங்கியிருக்கு. ஓஹோ. அது மட்டும் இல்ல, ஒரு சில காசுகளை சம்பாதிக்க இவ்வளவு தூரம் நடக்கணும், இவ்வளவு வியர்வை சிந்தணும் அப்படிங்கிற உழைப்போட மதிப்பு அவனுக்கு புரியும் போது அவன் ஒருபோதும் எந்த ஒரு வாய்ப்பையும் சாதாரணமா எடுத்துக்கவே மாட்டான். கரெக்ட். அந்த வயசுலயே பொறுப்புகளை சுமக்க பழகிய அந்த மைண்ட் செட் தான் பின்னாடி பல ஆயிரம் கோடிகள் மதிப்புள்ள சேட்டலைட் ப்ராஜெக்ட்ஸை எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ண அவருக்கு உதவுச்சு. நீங்க சொல்ற அந்த வாய்ப்புகளை சாதாரணமாக எடுத்துக்காத குணம், அதை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமான அந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. எந்த சம்பவம் சொல்றீங்க? அவர் இந்திய விமானப்படையில சேர்ந்து ஒரு போர் விமானி ஆகணும்னு தான் ரொம்ப ஆழமா ஆசைப்பட்டாரு. அதற்கான தேர்வுக்கு போறாரு. ஆமா, டெராடூன்ல நடந்த இன்டர்வியூ. கரெக்ட். அங்க மொத்தம் 8 இடங்கள் தான் காலியா இருக்கு. கலாம் அவங்க அந்த தேர்வில 9வது இடத்தை பிடிக்கிறாரு. ரொம்ப நெருக்கமா வந்துட்டாரு. வெறும் ஒரு இடம், ஒரே ஒரு இடத்தோட வித்தியாசத்துல தன் வாழ்நாள் கனவா அவர் இழக்கிறாரு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஒருத்தன் இவ்வளவு நெருங்கி ஒரு வாய்ப்பை இழந்தா அப்படியே மனமுடைஞ்சு முடங்கி போயிருப்பான். உண்மைதான். ஆனா அவர் எப்படி அதை தாண்டி ஏவுகணைகளை உருவாக்குற இடத்துக்கு போனாரு. அவர் உடனே அதை தாண்டி வந்துடல. ஒரு கனவு, அதுவும் வாழ்நாள் முழுக்க துருத்தின ஒரு கனவு, நூலிழையில கை நழுவி போகும்போது ஏற்படுற அந்த சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் ரொம்ப கொடூரமானது. ஆமா, கண்டிப்பா. மூளைக்குள்ள இப்படி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு லூப் ஓடிக்கிட்டே இருக்கும். அவருக்கும் அந்த வலி இருந்துச்சு. அந்த ஏமாற்றத்தோட தான் அவர் ரிஷிகேஷ் போய் சுவாமி சிவானந்தரை சந்திக்கிறாரு. ஓ, அங்கதான் அந்த மாற்றம் நடந்ததா? ஆமா, அங்கதான் ஒரு மாபெரும் திறப்பு அவருக்கு கிடைச்சது. இந்த தோல்வி உன் விதியை நிர்ணயிக்கல, மாறாக உன்னை உனக்கான உண்மையான பாதையை நோக்கி திருப்புது அப்படிங்கிற புரிதல் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அடடா. விமானியா வானத்துல பறக்கணுங்கிற ஆசை நிராகரிக்கப்பட்டப்போ அந்த ஆழமான துயரத்தை அவர் அப்படியே மடை மாற்றி விண்வெளி மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தின் மேல ஒரு தீராத வெறியா, அதாவது ஒரு அப்செசிவ் ஃபோக்கஸா மாத்திட்டாரு. அந்த தீராத வெறி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தினதும் அவர் காலேஜ்ல படிக்கும்போது நடந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்க.
அவர் MITல படிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு குறைந்த உயரத்துல பறக்கிற விமானத்தை, அதாவது ஒரு ஹூவர் கிராஃப்ட் டிசைன் பண்ற ப்ராஜெக்ட் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. ம் அப்போ அவருடைய ப்ரொஃபசர் வந்து பார்த்துட்டு அந்த டிசைன்ல திருப்தி அடையாம என்ன சொல்றாருன்னா, இன்னும் 3 நாள்ல தானே முழுமையா முடிச்சு காட்டணும், இல்லைன்னா உன்னோட ஸ்காலர்ஷிப்பே கேன்சல் பண்ணிடுவான்னு மிரட்டுறாரு. ஆமா, ப்ரொஃபசர் சீனிவாசன். எனக்கு என்னவோ இது ரொம்ப கொடூரமா படுது. ஒரு சிக்கலான இன்ஜினியரிங் ப்ராஜெக்டை 3 நாள்ல முடிக்க சொல்றது எப்படி நியாயமாகும்? பார்க்கறதுக்கு அப்படி தோணும். இன்னைக்கு பல ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தங்களை நிரூபிக்க 3 நாள் தூங்காம வேலை செய்யறத நான் பார்த்திருக்கேன். ஆனா அவங்களுக்கு அதுல பல மில்லியன் டாலர் லாபம் இருக்கு. கரெக்ட். ஆனா கலாமுக்கு அப்படி எந்த லாபமும் இல்லையே. அவர் தன் கல்வியே தக்க வைக்க போராடினாரு. அந்த ப்ரொஃபசர் அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்தது சரியா? அது வந்து மேலோட்டமா பார்க்கும்போது கொடூரமா தெரியலாம். ஆனா நெருக்கடிகளின் உளவியலை, அதாவது சைக்காலஜி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸை நாம புரிஞ்சுக்கணும். ஓஹோ, எப்படி? அந்த ப்ரொஃபசருக்கு கலாமோட முழுமையான திறன் என்னன்னு நல்லாவே தெரியும். ஒரு அபாரமான அறிவுத்திறன் கொண்ட மூளைக்கு இது போல சாத்தியமே இல்லாத ஒரு டெட்லைனை கொடுக்கும்போது அந்த மூளை தேவையற்ற சிந்தனைகளை, அதாவது அந்த ஓவர் திங்கிங்க அப்படியே நிறுத்திடும். ஓ, எப்படி செய்யறதுங்கிற பயம் போயிடுமா? எக்ஸாக்ட்லி. அந்த தயக்கத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு முழுமையான செயல்பாட்டுக்கு, அதாவது ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு வந்துரும். அட, கலாம் அந்த 3 நாளும் சோறு, தூக்கம் எல்லாவற்றையும் மறந்துட்டு லேப்லயே கிடந்து அந்த ப்ராஜெக்ட முடிச்சாரு. இது வெறுமனே ஒரு ஸ்காலர்ஷிப்பை காப்பாத்துற போராட்டம் மட்டும் இல்ல. வேற என்ன? எதிர்காலத்துல இந்திய விண்வெளி துறையிலையும் பாதுகாப்பு துறையிலையும் அவர் சந்திக்க போற மிகப்பெரிய நெருக்கடிக்கான ஒரு ஒத்திகை தான் அது. ஆஹா, ஒரு ராக்கெட் விண்ணுல சீறி பாயும்போது கவுண்ட் டவுன் தொடங்கிடுச்சுன்னா அதுல ஏதாவது பிழை ஏற்பட்டா இயற்கை கிட்ட போயிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்க முடியாது இல்லையா? நிச்சயமா கேட்க முடியாது. அந்த அதீத அழுத்தத்தை கையாளும் மனநிலைய அந்த 3 நாட்கள் தான் அவருக்கு கத்துக் கொடுத்துச்சு. சூப்பர். அப்படி என்றால் அந்த ஸ்டார்ட் அப் நெருக்கடியை விட இது பல மடங்கு பெரிய விஷயம்தான். சரி, இவ்வளவு கடுமையான அழுத்தங்கள், ஈக்குவேஷன்ஸ், டெக்னாலஜின்னு இயங்கிய ஒருவருடைய மூளை சீக்கிரமே ஒரு மிஷின் மாதிரி மாறிடக்கூடும் இல்லையா? ஆமா, சாதாரணமா அப்படிதான் நடக்கும். ஆனா இவ்வளவு பெரிய சயின்டிஸ்டுக்குள்ள ஒரு மிகச்சிறந்த கலைஞனும் இருந்தான் அப்படிங்கிறது தான் என்னை ரொம்ப வியப்புல ஆழ்த்துது. ஆமா. அவர் வந்து ருத்ரவீணை வாசிப்பாருன்னு, தமிழ்ல மிகச் சிறப்பான கவிதைகளை எழுதியிருக்காருன்னு படிக்க முடியுது. ஒரு ஏவுகண விஞ்ஞானிக்கு எப்படி இதற்கெல்லாம் நேரம் கிடைச்சது? அல்லது இது அவருடைய மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு வழியா? இது மன அழுத்தத்தை குறைக்கும் வழி அப்படிங்கறத தாண்டி அது அவருடைய சிந்தனையை சமநிலைப்படுத்தும் ஒரு டூல். அதாவது காம்ப்ளிமெண்டரி சிஸ்டம்னு சொல்லலாம். ஓஹோ, நாம வந்து பொதுவா அறிவியலையும் கலையையும் 2 எதிரெதிர் துருவங்களா பாக்குறோம். ஆனா ருத்ரவீணை அப்படிங்கிற வாத்தியத்தை எடுத்துக்கோங்க. அது வாசிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான, மிகவும் பழமையான ஒரு வாத்தியம். ஆமா. அதுல இருக்கிற நரம்புகளோட அதிர்வுகள், நாதம், சுருதி எல்லாமே மிக துல்லியமான பிசிக்ஸ் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் கலந்தது. அதாவது அவர் அறிவியலிலிருந்து தப்பிக்க இசைய தேடி போகல, மாறாக இசையோட மூலமாகவும் அவர் அறிவியலை தான் அனுபவிச்சாருன்னு சொல்றீங்களா? மிக சரியாக சொன்னீங்க. கிளாசிக்கல் மியூசிக்கோட அந்த துல்லியமான அமைப்பு அவரோட லாஜிக்கலான மூளைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாவ். அதே நேரத்துல ஏவுகணை சோதனைகள்ல வெறும் விதிகளும் சூத்திரங்களும் மட்டும்தான் இருக்கும். அங்க உணர்ச்சிகளுக்கு இடமே இல்ல. ஆனா அவருக்குள்ள இருந்த மனித உணர்வுகளை வெளிப்படுத்த அவருக்கு கவிதைகள் தேவைப்பட்டுச்சு. பல வருஷமா தொடர்ந்து மூளைய கசக்கி வேலை செஞ்ச ஒருவரால சோர்வடையாம இயங்க முடிஞ்சதுன்னா அதுக்கு அறிவியலும் கலையும் அவருக்குள்ள ஏற்படுத்திய அந்த அற்புதமான பேலன்ஸ் தான் காரணம். அந்த பேலன்ஸ்க்கும் அவருடைய கவனத்துக்கும், அதாவது அந்த ஃபோக்கஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறத நான் கவனிச்சேன். எப்படி சொல்றீங்க? இன்றைய டிஜிட்டல் யுகத்துல நடக்கிற ஒரு விஷயத்தோட இதை நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன். கலாம் அவங்க ட்விட்டர் தளத்துல இருந்தாரு. உலகெங்கிலும் உள்ள பல மில்லியன் மக்கள் அவர் ஃபாலோ பண்ணாங்க. ஆமா. அவர் நினைச்சிருந்தா உலக தலைவர்களையோ மிகப்பெரிய அறிஞர்களையும் பின்தொடர்ந்திருக்கலாம். ஆனா அவர் ட்விட்டர்ல பின்தொடர்ந்தது ஒரே ஒரு அக்கௌண்ட்டை மட்டும்தான். கரெக்ட். அதுவும் ஸ்பேஸ் சம்பந்தமான கிரிக் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஒரு பக்கம் ருத்ரவீணை வாசிக்கிறாரு, கவிதை எழுதுறாரு, மறுபக்கம் உலகமே அவரை பார்த்து கொண்டிருக்கும்போது சமூக வலைத்தளத்துல வெறும் ஒரு ஸ்பேஸ் அக்கௌண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதைத்தான் நாம வந்து கியூரேட்டட் அட்டென்ஷன் சொல்லணும். இன்றைய காலகட்டத்துல நம்முடைய கவனத்தை சிதறடிக்க 1000 விஷயங்கள் இருக்கு. ஆமா, நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனா கலாம் தன் நேரத்தையும் கவனத்தையும் ரொம்ப கவனமா செலவிட்டாரு. சமூக வலைத்தளம் இருந்து அவருக்கு மத்தவங்களோட அரட்டி அடிக்கிற இடம் கிடையாது. தன்னோட வாழ்நாள் தேடலான விண்வெளி ஆராய்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு ரேடார் கருவியா மட்டும்தான் அவர் ட்விட்டரை பயன்படுத்தினாரு. ஓஹோ.
அவருடைய ஆன்மாவோட அமைதிக்கு இசையும் கவிதையும் தேவைப்பட்டுச்சு. ஆனா அவருடைய லட்சியத்துக்கு அந்த ஒற்றை ட்விட்டர் கணக்கே போதுமானதா இருந்துச்சு. தனக்கு என்ன தேவை அப்படிங்கறதுல அவர் எவ்வளவு தெளிவா இருந்திருக்காரு பாருங்க. அந்த தெளிவுதான் அவரை இந்தியாவோட முதல் குடிமகன் அப்படிங்கிற உச்சபட்ச அதிகாரத்துக்கு கொண்டு போயிருக்கு. கண்டிப்பா. ஆனா அதிகாரத்தோட உச்சிக்கு சென்றவங்க பொதுவா எப்படி நடந்துக்குவாங்க நமக்கு தெரியும். சட்டங்களையும் விதிகளையும் தங்களுக்கு சாதகமா வளைப்பாங்க. ஆமா, அதான் நம்ம பாக்குறோமே. ஆனா அவர் ஜனாதிபதியா இருந்தப்போ ராஷ்டிரபதி பவன்ல நடந்த ஒரு சம்பவம் என்ன ரொம்ப சிந்திக்க வச்சுது. அவருடைய உறவினர்கள் சில நாட்கள் தங்குறதுக்காக டெல்லிக்கு வந்திருக்காங்க. அவங்க தங்கியிருந்த நாட்களுக்கான சாப்பாடு, தங்குமிடம் போன்ற எல்லா செலவுகளையும் கணக்கிட்டு ஆமா, அந்த பணத்தை அரசு கஜானாவிலிருந்து எடுக்காம தன் சொந்த பணத்திலிருந்து ஜனாதிபதி அலுவலகத்துக்கு செலுத்தியிருக்காரு கலாம். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் இங்கே ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்கிறேன். இந்தியாவோட ஜனாதிபதிக்கு தன் சொந்தக்காரங்களுக்கு சில நாட்கள் சாப்பாடு போடுறதுக்கு கூடவா அதிகாரம் இல்ல? ஒருவேளை இது வெறும் விளம்பரத்துக்காக, அதாவது அந்த ஆப்டிக்ஸ்க்காக செய்யப்பட்ட ஒன்றா? இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைய பார்த்து பழகிய நமக்கு இது விளம்பரத்துக்காக செய்யப்பட்டதோ அப்படின்னு சந்தேகம் வர்றது இயல்புதான். ஆமா. ஆனா இத புரிஞ்சுக்க நம்ம மறுபடியும் அவர் பேப்பர் வித்த அந்த பனிப்பொழியும் அதிகாலைக்கே போகணும். ஓ, அந்த சின்ன வயசுக்கு? ஆமா, ஒவ்வொரு ரூபாய்க்கு பின்னாலும் எவ்வளவு வியர்வையும் உழைப்பும் இருக்கு அப்படிங்கறத நேர்ல அனுபவிச்சவர் அவரு. அப்படிப்பட்ட ஒருவரால மக்களோட வரி பணத்தை எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? கரெக்ட். இது அதிகாரத்தோட பிரச்சனை இல்ல, இது அறத்தோட, அதாவது எத்திக்ஸ் பிரச்சனை. உடைந்த ஜன்னல்கள் கோட்பாடு, புரோக்கன் விண்டோஸ் தியரின்னு ஒன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன தப்ப அனுமதிச்சா சொந்தக்காரங்களோட உணவு செலவுக்கு மக்கள் பணத்தை பயன்படுத்தினா தார்மீக ரீதியாக தான் ஒரு தப்ப செஞ்சுட்டோங்கிற எண்ணம் அவருக்கு வந்துடும். பொது சொத்துக்கும் தனிப்பட்ட தேவைக்கும் இடையிலான அந்த மெல்லிய கோட்டை அவர் எந்த சூழ்நிலையும் தாண்ட விரும்பவே இல்ல. அதுதான் கலாமோட உண்மையான ஆளுமை. அந்த புரோக்கன் விண்டோஸ் தியரி ஒப்பீடு மிகச் சரியா பொருந்துது. அவர் பொது பணத்தை எந்த அளவுக்கு பாதுகாத்தாருங்கிறத விட பொது மக்களோட நலனுக்காக தன்னிடம் இருந்த அறிவை எப்படி பயன்படுத்தினாருங்கிறது தான் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அவர் பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. முக்கியமா அவர் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சோமராஜு அப்படிங்கிறவரோட இணைந்து ஏழை இதய நோயாளிகளுக்காக மிக குறைந்த விலையில கலாம் ராஜு ஸ்டென்ட் அப்படிங்கிற ஒன்னு உருவாக்கினார். எனக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. ஏவுகணை தொழில்நுட்பத்துக்கும் மருத்துவத்துறையில பயன்படுத்துற இதய ஸ்டென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு ராக்கெட் சயின்டிஸ்டால எப்படி மருத்துவ கருவியை உருவாக்க முடியும்? இங்கதான் ஒரு மாபெரும் மேதையோட மூளை எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்க்க முடியுது. இது தொழில்நுட்பத்தை ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு மாத்துறது, அதாவது டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம். ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆமா, கலாம் மற்றும் அவரோட குழுவினர் அக்னி ஏவுகணைக்காக ஒரு சிறப்பான கார்பன் கார்பன் காம்போசிட் அப்படிங்கிற ஒரு பொருளை உருவாக்கியிருந்தாங்க. ஏவுகணை வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது ஏற்படுற அதீத வெப்பத்தையும் அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய, அதே சமயம் ரொம்ப குறைந்த எடை கொண்ட பொருள் அது. ஓஹோ. மிக முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த பொருள் மனித உடலால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா, அதாவது பயோகம்பேட்டபிளா இருந்துச்சு. உடலுக்குள்ள வச்சா நிராகரிக்காதா? ஆமா, ரிஜெக்ட் பண்ணாது. அந்த காலகட்டத்துல வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற இதய ஸ்டென்ட்டுகளோட விலை பல லட்சங்கள்ல இருந்துச்சு. ஏழை மக்களுக்கு அது ஒரு எட்டாக்கணி. ஆமா, ரொம்ப காஸ்ட்லி. அப்போதான் கலாமுக்கு ஒரு சிந்தனை உதிச்சது. ஏவுகணைய பாதுகாக்கும் இந்த பொருளை வச்சு ஏன் மனிதனோட ரத்த குழாய பாதுகாக்கும் ஸ்டென்ட்டை உருவாக்க கூடாதுன்னு யோசிச்சாரு. நம்பவே முடியல. அதாவது ஒரு ஏவுகணை விண்ணில பாய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அதே மெட்டீரியலை எடுத்து ஒரு சாதாரண மனிதனோட இதயம் துடிப்பதற்காக அவர் பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப சரியா சொன்னீங்க. டாக்டர் கூட இணைந்து அந்த பொருளை மருத்துவ தேவைக்கேற்ப மாற்றி அமைச்சாரு. அதன் மூலமா பல லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஸ்டென்ட்டோட விலை சாமானியனும் வாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கணிசமாக குறைஞ்சது. அடடா. தன்னோட அறிவையும் தான் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பத்தையும் வெறும் ராணுவ பயன்பாட்டோட சுருக்கிக்காம அதை எப்படி மனித குலத்தோட அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வா மாத்துறதுன்னு அவர் சிந்திச்சதுதான் அவருடைய ஆகச்சிறந்த அறம். அந்த அறம்தான் அவரை உலக அளவுல ஒரு மாபெரும் தலைவரா நிலைநிறுத்தி இருக்கு. 2005ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி கலாம் அவங்க சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டாரு. ஆமா, அவர் அங்க சென்றதை கௌரவிக்கும் விதமா சுவிட்சர்லாந்து அரசு அந்த மே 26ஆம் தேதியே தங்களது நாட்டோட தேசிய அறிவியல் தினமா அறிவிச்சு கொண்டாடுது. அது ஒரு மிகப்பெரிய கௌரவம். சுவிட்சர்லாந்துங்கிறது அறிவியல் வளர்ச்சியில முன்னணியில இருக்கிற ஒரு நாடு.
அவங்க ஏன் ஒரு இந்திய விஞ்ஞானியை இவ்ளோ பெரிய அளவுல கொண்டாடணும்? ஏன்னா அவங்க கலாம வெறும் ஒரு இந்திய ஜனாதிபதியாகவோ அல்லது ஏவுகணை விஞ்ஞானியாகவோ மட்டும் பார்க்கல. அப்புறம் எப்படி பார்த்தாங்க? அறிவியலையும் மனிதநேயத்தையும் ஒன்னா இணைத்த ஒரு அபூர்வமான ஆளுமையா அவரை பார்த்தாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஸ்டென்ட் கண்டுபிடிச்சது போல போலியோவால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்காக எடை குறைந்த செயற்கை கால்களையும் அவர் வடிவமைத்தி கொடுத்திருந்தாரு. ஆமா, அந்த கேலிபஸ். இப்படி தன் வாழ்நாள் முழுவதையும் பிறருக்காகவே அர்ப்பணித்த ஒரு மனிதரோட பாதங்கள் தங்கள் நாட்டுல படுறத அந்த நாடு பெருமையா கருதுச்சு. அவர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்ட தலைவர் இல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு அறிஞர்னு அந்த நாடு அங்கீகரிச்சுது. இதையெல்லாம் பேசும்போது அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் பல அவதாரங்களை எடுத்திருக்காருன்னு புரியுது. பேப்பர் போடுற சிறுவன், ஏவுகணை விஞ்ஞானி, கவிஞர், வீணைக்கலைஞர், ஜனாதிபதி, மருத்துவ கண்டுபிடிப்பாளர்னு பல பரிமாணங்கள். ஆமா, மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி அவரு. ஆனா ஜனாதிபதி பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு அவர் என்ன செஞ்சாரு? எந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்திலையும் பதவி ஏற்கல. மாறாக அவர் மீண்டும் வகுப்பறைக்கே போனாரு. அவர் ஷில்லாங் ஐஐஎம்ல மாணவர்களிடையே மேடையில உரையாற்றி கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்து தனது இறுதி மூச்சு நிறுத்திக்கிட்டாரு. ஆமா, அது ரொம்ப ஒரு இமோஷனலான தருணம். இத நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு நாடக கலைஞர் தனது வாழ்நாள் முழுவதும் பல வேடங்களை போட்டாலும் இறுதியில தான் நேசிக்கும் மேடையிலேயே தனது இறுதி வசனத்தை பேசிட்டு விடைபெறுவது போல தோணுது. அவர் மரணம் கூட ஒரு தற்செயலான நிகழ்வு போல எனக்கு தெரியல. அது தற்செயலான நிகழ்வே இல்ல. அது அவரோட வாழ்க்கையோட மிக சரியான முழுமையான ஒரு நிறைவு. அதாவது அல்டிமேட் கல்மினேஷன்னு சொல்லலாம். நீங்க சொன்னது போல அவர் பல பரிமாணங்களை கொண்டிருந்தாலும் அந்த ஜனாதிபதி, விஞ்ஞானி அப்படிங்கிற பட்டங்களையெல்லாம் தாண்டி அவருக்குள்ள இருந்த உண்மையான ஆழமான அடையாளம் ஆசிரியர் அப்படிங்கிறது மட்டும்தான். ஓ, ஒரு டீச்சராவே அவர் பார்த்துக்கிட்டாரு. கண்டிப்பா. இளைஞர்களோட மனசுல தீப்பொறிய உருவாக்குறது தான் தனது வாழ்நாளோட ஒரே நோக்கம்னு அவர் உறுதியா நம்பினாரு. அவர் ஒரு ஆஸ்பத்திரி படுக்கையில நோயாளியா தனது கடைசி மூச்ச விடல. தான் எந்த பணியை உயிராக நேசிச்சோரோ அந்த பணியை செய்து கொண்டிருக்கும் போதே தான் நேசித்த மாணவர்களோட மத்தியிலேயே அவர் விடைபெற்றார். உடலியல் ரீதியா அவர் எங்கு இருந்தாரோ அதுதான் உளவியல் ரீதியா அவர் வாழ்நாள் முழுவதும் குடியிருந்த இடம். என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை! வறுமையில வாடிய ஒரு சிறுவன் பேப்பர் போடுறான். அவனது முதல் லட்சியமான விமானியாகும் கனவு 9வது இடம்ங்கிற தோல்வியால மறுக்கப்படுது. ஆமா, புரொஃபசரோட கடுமையான அழுத்தம் அவனை புடம் போட்ட தங்கமா மாத்துது. ராக்கெட்டுகளோட சத்தத்துக்கு நடுவே அவனது விரல்கள் வீடியை மீட்டி அமைதி தேடுது. அதிகாரத்தோட உச்சத்துல இருந்தபோதும் பொது பணத்துல ஒரு பைசாவை கூட அவர் தொடல. ஏவுகணை தொழில்நுட்பத்தை ஏழைகளோட இதய துடிப்பை காப்பாற்ற பயன்படுத்துறாரு. இறுதியில ஒரு ஆசிரியராகவே தன் வாழ்வை நிறைவு செய்றாரு. ஆமா, அவருடைய வாழ்க்கை